அதே போன்று பீட்டாவினுடைய சமன்பாட்டை பிரயோகிக்கும் போது ஐசிங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இது முதலாவது ஈக்குவேஷனாக பயன்படுத்தியிருக்கின்றேன், இது இரண்டாவது ஈக்குவேஷனாக பயன்படுத்தியிருக்கின்றேன். ஐசிங்கள் ஐபியாக இருக்கும். ஐசியினுடைய பெருமானத்தை காண்பதாக இருந்தால் பீட்டா இன்டு ஐபியாக இருக்கும். ஆகவே இங்கு பீட்டா 50 ஐபியாக 2 தர 10⁵ இருக்கும். ஆகவே உங்களுக்கான பெருமானமாக 1 மில்லி ஆம்பியர் பெருமானம் கிடைக்கப்பெறும். இப்போது மூன்றாவது ஈக்குவேஷன். அப்ப இந்த ஐசியினுடைய வினாதான் முதலாவது சேப்படு புள்ளிக்கான பெருமானத்தை கண்டுபிடிக்க சொன்ன வினா. அடுத்த விசிஐ காண்பதற்காக மூன்றாவது ஈக்குவேஷனை நான் பயன்படுத்த வேண்டும். விசிசி சமன் ஐசிஆர்சி சக விசிஇ. இந்த சமன்பாட்டிலே அவுட்புட் சைடில் வரக்கூடிய விசிசியாக எனக்கு 9 வோல்டேஜ் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஐசியினுடைய பெருமானம் 1 தர 10⁻³ ஆர்சியினுடைய பெருமானம் தரப்பட்டிருக்கின்றது 2 தர 10⁻³ கிலோ ஓம் சக விசிஇ. ஆகவே விசிஇ சமன் 9 மைனஸ் இந்த 10⁻³ 10⁻³ 2 ஆக இருக்கும். விசிஇ ஆக எனக்கு 7 வோல்டேஜ் கிடைக்கப்பெறும். இரண்டாவது வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆர்பி தடைப்பெருமானத்தை 50 கிலோ ஓமாக மாற்றுகின்ற போது 50 கிலோ ஓமாக மாற்றுகின்ற போது புதிய ஐசி விசி பெருமானங்களை கணிக்க என்கின்ற வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதே ஈக்குவேஷனை நான் திரும்ப பயன்படுத்துவோம். விபிபி சமன் ஐபிஆர்பி சக விபிஇ. ஆகவே இது வந்துட்டு 0 கணிக்கப்படுது. ஆகவே 2 சமன் ஐபியினுடைய பெருமானம் கணிக்க வேண்டும். ஆர்பியினுடைய பெருமானம் அரைவாசியாக குறைக்கப்படுகிறது. ஆகவே ஐபியினுடைய பெருமானம் 2/50 தர 10⁻³ வரும். ஆகவே ஐபி சமன் 40 மைக்ரோ ஆம்பியராக கிடைக்கப்பெறும். 40 மைக்ரோ ஆம்பியராக கிடைக்கப்பெறும். ஏற்கனவே கிடைக்கப்பெற்ற மின்னோட்டத்தினுடைய 2 மடங்காக இந்த பெருமானம் மாறும். ஆகவே இந்த பெருமானத்திற்கு ஐசி சமன் இரண்டாவது சமன்பாடை பயன்படுத்துவோமாக இருந்தால் பீட்டா இன்டு ஐபி. ஆகவே பீட்டாவின் பெருமானம் 50
ஐபியினுடைய பெருமானம் 40 தர 10⁻6 அடுக்கு. ஆகவே ஐசியினுடைய பெருமானம் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும். ஆம்பியராக கிடைக்கும் அல்லது 2 மில்லி ஆம்பியராக கிடைக்கும். எனவே இறுதியாக மூன்றாவது சமன்பாடு VCC சமன் ICRC VCE என்கின்ற சமன்பாட்டை பிரயோகிப்பதன் மூலம் 9 வோல்டேஜ் 2 தர 10⁻³ அடுக்கு RCயாக 2 தர 10⁻³ சக VCE. ஆகவே இரண்டும் சமன் செய்யப்பட்டிருக்கும். ஆகவே VCயினுடைய புதிய பெருமானமாக 5 வோல்டேஜ் கிடைக்கப்பெறும். ஆகவே செயற்பாடு புள்ளிகளாக இந்த 2 பெருமானங்களும் இங்கே உங்களுக்கு விடையாக அமைப்போம். இரண்டாவது பயிற்சி வினாவாக இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அருகே காட்டப்பட்டுள்ள சிலிக்கன் டிரான்சிஸ்டர் நிலையான கோடல் சுற்றின் நேர் மின்னோட்ட நயம் 100 என கொண்டு இச்சுற்றின் செயற்படு புள்ளியை கணிக்க நேர் சுமை கோட்டை கணிக்க. இந்த வினா இன்றைய நேரடி காணொளி மூலமான வகுப்பின் இறுதி வினாவாக கருதப்படுகின்றது. மூன்றாவது வினா உங்களுக்கான பயிற்சிக்காக நான் இன்னொரு வினா ஒன்று தருவேன். ஆகவே இந்த வினாவை நீங்கள் பிரதி பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில். இந்த செயற்பாடு புள்ளியை கணிக்க என்கின்ற வினாவில் நீங்கள் ஐசியினுடைய பெருமானத்தையும் VCயினுடைய பெருமானத்தையும் கணித்தல் வேண்டும். ஆகவே இந்த சுற்றை நாம் நேரடியாக இந்த சுற்றிலிருந்து கேச்சோவினுடைய வோல்ட் அளவு விதியை இன்புட் சைடூடாக பிரயோகிக்கும் போது VCC சமன் IB × RB சக VBE ஆக கருத வேண்டும். இங்கே VBக்கு ஒரு பெருமானம் ஒன்று இருக்கும், அது புறக்கணிக்க சொல்லப்படவில்லை. ஆகவே நீங்கள் இதை சிலிக்கனாக எடுத்துக்கொண்டு 0.7 வோல்ட்டாக நீங்கள் பிரயோகிக்க முடியும். ஆகவே VCC சமன் IBRB சக VB ஆக இருக்கும். இங்கே VCCக்காக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய தடை பெருமானம் வோல்டேஜ் பெருமானம் 6 வோல்ட்டாக இருக்கும். 6 வோல்ட் சமன் IB பெருமானம் தெரியாது போகும் தர 530 தர 10⁻³ சக 0.7 வோல்ட்டாக இருக்கும். ஆகவே IB சமன் 5.3 கீழ் 530 தர 10⁻³ இருக்கும். ஆகவே ஐபியின் பெருமானம் 10 மைக்ரோ ஆம்பியராக இருக்கும்.
அதே போன்று ஐசியினுடைய பெருமானத்தை இரண்டாவதாக நீங்கள் பீட்டாவினுடைய சமன்பாட்டை பயன்படுத்தி அறிந்து கொள்ள முடியும். ஆகவே பீட்டா இங்கே தரப்பட்டிருக்கின்றது. உங்களுக்காக பீட்டாவின் பெருமானம் 100. பத்து தர 10 6ஆம் அடுக்காக இருக்கும். ஆகவே உங்களுக்கான ஆன்சர் 1 மில்லி ஆம்பியராக காணப்படும். அதே போன்று மூன்றாவது சமன்பாட்டுக்காக VC சமன் அவுட்புட் ஈக்குவேஷன் ICRC சக VCE. இங்கே 6 வோல்டேஜ் சமன் IC பெருமானமாக 1 தர 10 3ஆம் அடுக்கு. அதே போன்று RC பெருமானமாக 2 கிலோ தரப்படுகின்றது. 2 தர 10 3ஆம் அடுக்கு சக VCE. ஆகவே VCE சமன் 6 - 2 4 வோல்டேஜ் கிடைக்கப்பெறும். ஆகவே செயற்படு புள்ளியாக நீங்கள் கொடுக்க வேண்டிய பெருமானங்கள் இன்ன இருக்கிற IC பெருமானம் VCE பெருமானம் சமன் 4 வோல்டேஜ், IC பெருமானம் 1 மில்லி ஆம்பியர். இந்த வினாவிலே இரண்டாவதாக கேட்கப்பட்ட கேள்வி நேர் சுமைக்கோட்டை வரைதல். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதி இந்த வினாக்களிடையே இதில் கூட சேர்ந்து வரக்கூடிய, அதாவது வெளியீட்டு டிரான்சிஸ்டர் ஒன்றினுடைய வெளியீட்டு நடத்தையை காட்டுகின்ற வரைவு, அதாவது IC எதிர் VC வரைவிலே வரையப்படுகின்ற நேர்கோடு தான் நேர்ச்சுமை கோடாக கருதப்படுகின்றது. ஆகவே டிரான்சிஸ்டருடைய சிறப்பியல்பு வலையை கற்பிக்கின்ற போது நிச்சயமாக இந்த நேர்சுமை கோட்டினுடைய விவரங்களையும் மாணவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு கடமையாக இருக்கின்றது. இந்த விடயங்களை மறைத்து, இந்த விடயங்களை காட்டாமல் மாணவர்களுக்கு சில விடயங்களை நீங்கள் மேலோட்டமாக வழங்குவதன் மூலம் மாணவர்கள் சில நுணுக்கமான முறைகளை அறிந்து கொள்ள முடியாமல் போகின்றார்கள். ஆகவே பாடத்திட்டத்தில் உள்ள அனைத்து விதமான தேர்ச்சி மட்டங்களும் மிகவும் நுணுக்கமாக உரிய வழிமுறையோடு மாணவர்களுக்கு தெளிவூட்டும் வகையில் வழங்க வேண்டியது மிக முக்கியமான கடமையாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த நேர் சுமைக்கோட்டை பொறுத்தவரையில் நேர் சுமைக்கோடு என்பது நாங்கள் ஏற்கனவே
டிரான்சிஸ்டர் சிறப்பியல்பு வரைகல்லில் பார்த்த போன்று இந்த மாதிரி ஐசியை y அச்சிலும் VCEயை x அச்சிலும் கொண்டு வரையப்படுகின்ற ஒரு வரைவாக இருக்கும். VCE என்கின்ற வோல்டேஜ் x அச்சிலும் IC என்கின்ற மின்னோட்ட பெருமானம் பெரும்பாலும் மில்லி ஆம்பியர் காணப்படும். இதை y அச்சிலும் கொண்டு வரையப்படுகின்ற அச்சுகளிலே காணப்படுகின்ற ஒரு நேர்கோடு தான் நேர் சுமை கோடாக காணப்படும். இந்த அச்சுகளை பயன்படுத்தியே ஒரு டிரான்சிஸ்டருடைய வெளியீட்டு அவுட்புட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளியீட்டு நடத்தைக்கான வரைவினை நாம் மாணவர்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருக்கின்றோம். அந்த வளையிலே இந்த சுமைக்கோடு வரையப்படும். இந்த சுமைக்கோடு y அச்சிலே வெட்டுகின்ற புள்ளியினுடைய பெருமானம் நாம் டிரான்சிஸ்டருடைய வெளியீட்டு சமன்பாட்டின் மூலமாக கண்டுகொள்ள முடியும். அதாவது வெளியீட்டு சமன்பாட்டை எழுவாய் மாற்றம் ஐசிக்கு எழுவாய் மாற்றம் செய்யும் போது வெட்டு துண்டாக கிடைக்கக்கூடிய பெருமானமாக VCC RC கிடைக்கப்பெறும். இது இந்த புள்ளியினுடைய உச்ச நிரம்பல் மின்னோட்டம் சேகரிப்பான் மின்னோட்டமாக காணப்படும். அதாவது IC சச்சுரேஷனாக காணப்படும். செட் நிரம்பல் மின்னோட்டமாக காணப்படும். இதனுடைய பெருமானம் VCC RCயை கணிப்பதனூடாக பெற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று இந்த வளை x அச்சு நேர்கோடு x அச்சை வெட்டுகின்ற புள்ளியாக அந்த அவுட்புட் ஈக்குவேஷன் இந்த VCC சமன் ICRC VCE என்கின்ற சமன்பாட்டை நீங்கள் ICக்கு எழுவாய் மாற்றம் செய்யும் போது இறுதியாக கிடைக்கப்பெறுகின்ற x அச்சாக கிடைக்கப்படுகின்ற பெருமானமாக இந்த VCC பெருமானம் அமையும். VCC பெருமானம் x அச்சாக அமைய கிடைக்கின்றது. ஆகவே இந்த பெருமானத்தையும் சேர்ந்து இந்த பெருமானத்தையும் இணைத்து வரையப்படுகின்ற கோடுதான் நேர் சுமை கோடாக காணப்படும். ஆகவே இதனுடைய பெருமானம் இலகுவாக எமக்கு தெரிய வந்திருக்கும் 9 வோல்டேஜ். ஏற்கனவே தரப்பட்ட சுற்றிலே VCC பெருமானம் 9 வோல்டேஜ். அதே போன்று 9 வோல்டேஜ் நினைக்கின்றேன் 6 வோல்டேஜ் என்று 6 வோல்டேஜ் இதனுடைய பெருமானம் 6 வோல்டேஜாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதே போன்று VCC RC 6 வோல்ட்டின் கீழ் RC 2 கிலோ ஓமாக இருக்கும். ஆகவே பெருமானம் 3 மில்லி அம்பியராக காணப்படும். 3 மில்லி அம்பியராக காணப்படும். இரண்டையும் இணைத்தவாறு வரையப்படுகின்ற கோடு நேர் சுமை கோடாக இருக்கும். இதுக்கு பேர் தான் DC லோட் லைனாக இருக்கும். இதிலே இந்த நேர் சுமை கோட்டிலேயே தான் இந்த டிரான்சிஸ்டருடைய செயற்படு புள்ளி கியூப் பாயிண்ட் சொல்லுவாங்க, கோஆசிஷன் பாயிண்ட். அந்த கியூப் புள்ளி இந்த நேர்கோட்டிலேயே அமைந்த ஏதாவது ஒரு ஆள்கூற்றில் இந்த புள்ளி காணப்படும். அதாவது x அச்சுக்குரிய VCக்குரிய ஆள்கூற்றிலும் ICக்குரிய ஆள்கூற்றிலுமாக இந்த டிரான்சிஸ்டர் தரப்பட்ட தடைகளை கொண்டமைந்த டிரான்சிஸ்டரின் செயற்படு புள்ளி காணப்படும். அந்த செயற்படு புள்ளிக்கான ஆள்கூற்று பெருமானங்களாக நாம் ஏற்கனவே கணித்திருக்கின்றோம். ICயினுடைய பெருமானமாக IC சமன் 1 மில்லி அம்பியர். அதே போன்று VCE சமன் 4 வோல்டேஜ் என்று நாம் கணித்திருக்கின்றோம். ஆகவே இது 3 மில்லி அம்பியராக இருந்தால் நாங்கள் டிவைட் பண்ண முடியும். இது 2 மில்லி அம்பியராக எடுப்போம். அதே போன்று அன்னளவு பெருமானம் தான் எடுக்க முடியும், 1 மில்லி அம்பியர். அதே போன்று இதனையும் 6 பகுதிகளாக பிரிக்க முடியும். ஆகவே அன்னளவாக 4 வோல்டேஜ் இந்த இடத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். ஆகவே இந்த 2 ஆள்கூறுகளும் சந்திக்கின்ற புள்ளியிலேயே இந்த கியூ புள்ளி அமையும். ஆகவே இதனுடைய ஆள்கூறாக x அச்சினுடைய ஆள்கூறு 4 வோல்டேஜ், y அச்சினுடைய ஆள்கூறு 1 மில்லி அம்பியர் காட்டப்பட முடியும். ஆகவே இந்த புள்ளி கியூ புள்ளியாக கருதப்படும். எனவே மாணவர்களுக்கு ஒரு பயிற்சி வினாவும் 2
மாதிரி பயிற்சி வினாக்களும் செய்து காட்டியிருக்கின்றோம். அதே போன்று மூன்றாவது இந்த மாதிரி அந்த இரண்டாவது வினாக்குரிய விடையாக இந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போன்று மூன்றாவது பயிற்சி வினாக்காக உங்களுடைய சுய செயற்பாட்டுக்காக ஒரு வினா ஒன்றை உங்களுக்காக நான் தருகின்றேன். அருகே காட்டப்பட்டிருக்குள்ள டிரான்சிஸ்டர் நிலையான கோடு சுற்றின் மின்னோட்ட நயம் 100 பீட்டா 100. இதன் செயற்பாடு புள்ளி VC 8 வோல்ட் IC 2 மில்லி ஆம்பியர் ஆகும். இச்சுற்றின் அடிகாலி அழுத்தம் 0.6 வோல்ட் என கொண்டு சுமைத்தடையின் பெருமானத்தை கணிக்க. அதாவது இங்கு சுமைத்தடை என்பது RCயினுடைய பெருமானம், அவுட்புட் பக்கம் இருக்கின்ற தடை பெருமானம் தான் சுமை தடையாக கருதப்படுகின்றது. ஆகவே இந்த தரவுகளை நீங்கள் வைத்துக்கொண்டு RC பெருமானம் நிச்சயமாக அவுட்புட் ஈக்குவேஷன் மூலமாகத்தான் இந்த இறுதியான RC பெருமானத்தை கணிக்க முடியும். ஆகவே இந்த பெருமானத்தை நீங்கள் சுய செயற்பாட்டின் மூலமாக நீங்கள் அந்த பெருமானத்தை கணித்துக் கொள்ளக்கூடியவாறு இருக்கும். ஆகவே இன்றைய நேரடி காணொளி மூலமான வகுப்பின் இறுதியை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த வகுப்பானது மிகவும் தொழில்நுட்பவியல் முறைகளை பயன்படுத்தி ஸ்மார்ட் போர்ட் ஆகியவற்றின் உதவியுடனும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆகியவற்றின் உதவியுடனும் இங்கே நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த செயற்திட்டம் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளருடைய வேண்டுகோளுக்கிணங்க சம்மாந்துறை வலய கல்வி பணிமனையின் அறிவுறுத்தல்களின்படி சம்மாந்துறை தேசிய பாடசாலை அதாவது முஸ்லீம் மத்திய மகாவித்தியாலயத்தினுடைய அதிபர் இஸ்மாயில் சார் அவர்களுடைய வழிகாட்டுதலில் மிகவும் சிறப்பாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாட்களும் இவ்வாறான ஒவ்வொரு பாடங்கள் மிக முக்கியமாக உயர்தர பாடங்கள் நடைபெற இருக்கின்றன. அதே போன்று சாதாரண தர பாடங்களும் நடைபெற காத்திருக்கின்றன. இந்த நேரடி காணொளிக்கு மிக முக்கியமாக பங்களிப்பு செய்கின்றார்கள் எங்களுடைய சம்மாந்துறையைச் சேர்ந்த நியூஸ் பிளஸ் முகநூல் டிவி அமைப்பாளர்கள். அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இத்துடன் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.